அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்டிமல் லோடிங். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஆப்டிமல் லோடிங்னா என்ன ஃபர்ஸ்ட்? ஸோ இதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லோடுனா என்ன, கெப்பாசிட்டினா என்ன, இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ லோடுனா என்ன? இப்போ ஒரு மூட்டை தூக்குறவங்க இருக்காரு. அவரால 10 கிலோ தான் தூக்க முடியும். ஓகேவா? அந்த மூட்டை தூக்குறப்ப அவர் 10 கிலோ தான் தூக்கணும். இது வந்து அவரோட லோடு. ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டின்றது அவரோட தூக்குற தன்மை. ஓகேவா? ஸோ அந்த 10 கிலோவை அவர் எப்படி எஃபெக்டிவா தூக்குறாரு, எவ்வளவு நேரம் தூக்குறாரு, எத்தனை நிமிஷம் தூக்குறாரு அப்படின்றத பார்க்கறது தான் அவரோட கெப்பாசிட்டி. ஓகே, இப்போ லோடு கெப்பாசிட்டி இது ரெண்டுமே தெரிஞ்சிச்சு. ஸோ வாட் இஸ் ஆப்டிமல் லோடு? இப்போ இதுலயே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நம்ம ஆப்டிமலா லோட் பண்றது அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சர்டைன் ஒர்க் லோட நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஆப்டிமல் லோடு. ஸோ இதை வந்து எப்படி நம்ம பேஷண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு அந்த மூட்டை தூக்குறவங்க எடுத்து, ஸோ இப்போ அவர் வந்து குனிஞ்சு மூட்டை தூக்குறாரு. ஸோ மூட்டை தூக்கும் போது அவருக்கு வந்து முதுகுவலி வருது சரிங்களா? ஸோ இதை வந்து எப்படி நம்ம மாத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் பிரிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ரூல் என்னன்னா, இப்போ அவங்களால வெயிட் தூக்க முடியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெக்ரெஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ராக்ரெஷன்னா என்ன, ரெக்ரெஷன்னா என்ன, அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ராக்ரெஷன்னா நம்ம 1+1 2. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் ப்ராக்ரஸ் பண்ணலாம். ஓகேவா? அவங்களோட கெப்பாசிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்றதா ப்ராக்ரஸ். ஓகே, ரெக்ரெஷன் என்ன, அதோட ஆப்போசிட். இப்போ 2 - 1 = 1. ஸோ அதே கான்செப்ட். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன கான்செப்ட்னா, இப்போ நம்ம ரிக்ரெஷன் பண்ண போறோம். வை ரிக்ரெஷன்? ஏன் நம்ம ப்ராசஸ் தானே பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ, அங்கதான் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வெயிட் அவங்க தூக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த வெயிட்டை கம்மி பண்ணணும். கம்மி பண்ணிட்டு அவங்க எப்படி அதை தூக்குறாங்க, ஹவு ஹி லிஃப்ட். ஓகேவா? ஸோ அதை தூக்கும் போது அவங்க எப்படி லிஃப்ட் பண்றாங்க, அதே மாதிரி ப்ராப்பரான ஃபார்ம்ல லிஃப்ட் பண்றாங்களா. ஸோ இதுதான் மேட்டர். அவங்க உடம்புல சர்டன் பயோ மெக்கானிக்ஸ் இருக்கு. ஸோ போஸ்டர் எப்படி மெயின்டைன் பண்றாங்க, பயோமெக்கானிக்கெல்லாம் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அவங்க எப்படி தூக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் ஸோ இந்த ரிக்ரெஷன் ப்ராக்ரஷன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ரிக்ரெஷன்ல இப்போ 10 கிலோ தூக்குறாருன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 கிலோ தான் தூக்குறாரு. ஸோ இதுல 2 கிரைட்டீரியா இருக்கு. ஒண்ணு பாதி கம்மி பண்ணணும், இல்லைன்னா வந்து ஃபுல்லா கம்மி பண்ணிக்கணும். ஸோ அதாவது 1/7 இல்லை 1/5 இந்த 2 இதுதான் பார்க்கணும். ஸோ இப்போ அவங்கள தூக்க வைக்கணும். ஓகேவா? இப்போ தூக்கிட்டு அது அவங்களுக்கு ஓகே அப்படின்ற மேட்டர்ல தான் அவங்கள ப்ராக்ரஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ட்ரைனிங் பேசிஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கம்பல்சரி 1 வீக், அதாவது மினிமம் 1 வீக் அது அந்த ரிக்ரெஷன் கிரைட்டீரியாவை அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களோட வந்து ப்ராக்ரஸ் பண்ணும். ஸோ இப்போ 10 kg தான் ஒரு தூக்குறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 kgs நிற்கிறான். 2 kgsல வந்து அவங்கள லிஃப்ட் பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா 3 kgs ஆர் 4 kgs. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃப்ரம் ரிக்ரெஷன் டு ப்ராக்ரெஷன். அதாவது கம்மியான நிலையில இருந்து அதிகமான நிலை. ஒரு படிக்கட்டு ஏறணும்னா நம்ம எப்படி ஏறணும், ஸ்லோவா காலை எடுத்து வச்சு ஏறுங்க. ஸோ அதே பேட்டர்ன் தான் இப்போ நான் பார்த்து எக்ஸசைஸ் பண்ணி பிரிஸ்கிரைப் பண்றேன். இல்ல இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். ஸோ இது பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சா?